அண்ணா என்று சொல்கிறான். நான் நம்ம கிளினிக்லேருந்து ஒரு PAN40 ஒரு அட்டை எடுத்துக்கிறேண்ணா. ஏன்டா என்ன பிரச்சனை? வயிறு ஒரு எரிச்சலாக இருக்குது, அதான் சரி ஒரு வாரம் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். டே, நான் ஒரு டாக்டர் இங்கே உட்காந்துருக்கிறேன், நீ என்னை கேட்காம நீ பாட்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிறேங்கிற. என்னடா இது? இதுக்கெல்லாம்னா டாக்டர் கேட்க முடியும். தலைவலி காய்ச்சல்னா டோலா, சளி வந்தால் சிட்ரிசினு, இந்த மாதிரி வயிறு இல்லாத பிரச்சனைனா பேண்டோப்ரசோல். நீங்களே சொல்லுங்கள், பேண்டோப்ரசோல் இல்லாத ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கா? அது சரிதான்டா, ஆனால் ஒரு மாத்திரையை எடுக்கும்போது தொடர்ச்சியாக அதை எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே எடுக்கணும். நான் என்ன ஒரு வாரம் எடுத்துகிட்டு அப்படியே நான் விட்டுற போகிறேன், நான் கண்டினியூ பண்ண போகிறது இல்லைல்ல. நீ எடுத்துக்குவடா, ஆனால் நீ என்ன பண்ணுவேன், இன்னொருத்தருக்கு கொண்டு போய் சொல்லுவேன், அவங்க அதை நிறுத்தணும்ல. அவங்க அது அப்படியே தொடர்ச்சியாக எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? இதனால் வர பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு என்னென்ன பிரச்சனையாக போகுது? வா உட்கார், நான் சொல்கிறேன். இந்த பேண்டோப்ரசோல் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவோம். அதாவது வயிற்றில் ஆசிட் செக்ரேட் ஆகும் இயற்கையாகவே, அதை பிளாக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. எதனாலேன்னு பார்த்தா அசிடிட்டி, வேறு ஏதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது, நீ சொன்ன மாதிரி நிறையா மாத்திரைகள் எடுக்கும்போது வயிறு எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால வர பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பாடியில் விட்டமின் B12 டிஃபிஷியன்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படின்னா, இந்த இன்ஹிபிட்டர்ஸ் வந்து நம்ம பாடியில் நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஆசிட் செக்ரீஷனை கம்மி பண்ணிடும். இது விட்டமின் B12 அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்லேயும் மீட்டில் தான் இருக்கும். அந்த ப்ரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதிலிருந்து தான் விட்டமின் B12 நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி லிவரில் ஸ்டோர் பண்ணும். இந்த ஆசிட் கம்மியாக இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு விட்டமின் B12 ப்ரோட்டீன்லேருந்து பிரேக் டவுன் பண்ணி அப்சர்வ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த நாள்பட பார்த்தோம்னா இந்த விட்டமின் B12ஓட குறைபாடு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாடி ரொம்ப சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும், மூட் ஸ்விங் ஆகிடும், அனிமிக்கா கூட ஆவாங்க, அதாவது ரத்த சோகை கூட ஆகலாம். இது வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப சோர்வை கொடுத்துரும். இந்த பெரும்பாலும் பார்த்தோன்னா வயசானவங்க ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா சுகர் இருக்கலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷன், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ நிறையா மாத்திரை எடுக்கிறதுக்கு தேவை இருக்கும் தொடர்ச்சியாக. கூடவே பேண்டோப்ரசோலும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சில பேர் இந்த ரிவ்யூக்கு போகாமல் சுகருக்கு அதே மாத்திரை தான் கொடுக்க போகிறாங்க, எனக்கு சுகரெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு மாத்திரையை மட்டும் வாங்கி கண்டினியூஸாக சாப்பிட்டு வருவாங்க. பீரியாடிக்காக செக் பண்ணியிருந்தால் டாக்டர்ஸ் வந்துட்டு செக் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் இவங்க பார்க்காம சேஃபர் ட்ரக் தானே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எடுத்துக்குவாங்க. என்றைக்குமே நம்ம அந்த மாத்திரையை எடுக்கிறதுக்கு முன்னால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது தான் சேஃப். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாதல்ல, அதுக்கு தானே ஸ்பெஷலிஸ்ட் படிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க எல்லா பக்கமுமே. அப்போ விட்டமின் B12 அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானா? ஆமாண்டா, விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லிவிடு. கண்டிப்பாக.